ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அபி தமிழ் யூடியூபர். இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோடய ஆஃப்டர்நூன்லேருந்து ஈவினிங் வரைக்கும் என்னோடய ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி அபி தமிழ் யூடியூபர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மஷ்ரூம் பிரியாணிக்கு 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிறேன். ஒரு 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இது இருக்கும். காளான், தக்காளி, வெங்காயம், 2 பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஸோ அரிசி வந்து இப்போ ஊற வச்சுட்டு தாளிக்க போகிறேன். அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டுட்டேன் எண்ணெயில். புதினா கொத்தமல்லியும் எண்ணெயிலே போட்டுருங்க. அப்போ தான் என்டையர் பிரியாணிக்கும் வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ வந்து 2 பச்சை மிளகா ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் இந்த ஸ்டேஜில் போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் ஃப்ளேவரு. ஸோ அந்த எண்ணெயிலே வந்து நல்லா இஞ்சி பூண்டு வாசம் வந்து மிக்ஸ் ஆகிடும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் கம்மியாக போட்டு செஞ்சால் தான் நல்லா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். எல்லா இன்க்ரீடியன்ஸும் நிறையா போகும்போது பிரியாணியோட டேஸ்ட் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆயிரும். இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மஷ்ரூம் வந்து நல்லாவே தண்ணி விடும், அதனால் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிட்டுருங்க. ஒரு 1.5 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 2 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்த வேண்டாம், அப்போ தான் பிரியாணியோட கலர் வந்து உங்களுக்கு வரும். மஷ்ரூமோட இந்த மசாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஃப்ளேவரே வந்து நல்லாயிருக்கும். இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு 1/2 கப் அளவு கர்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா உங்களுக்கு க்ரீமியாக இருக்கும், அதனால தான் நம்ம கர்ட் ஆட் பண்ணுறோம். பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு பிங்க் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் அந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு பிரியாணிக்கு உப்பு கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம வந்து ஊற வச்சு வடித்து வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதுக்கு 1 கப்புக்கு 1.25 கப்பு வாட்டர் ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா நீங்கள் கர்டு 1/2 கப் யூஸ் பண்ணியிருக்கீங்க, ப்ளஸ் மஷ்ரூம்லேருந்து கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கோம். ஸோ இது எல்லா தண்ணியுமே வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இந்த வாட்டர் டேஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கணும். அப்போனா உப்பு கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ க்ளோஸ் பண்ணி 2 விசில் விட்டு ஆஃப் பண்ண போகிறேன். குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக தண்ணி கரெக்டாக வெந்திருக்கு. இது வந்து உடனே ஹாட் பாக்ஸில் வந்து மாற்றிடலாம். ஸோ நல்ல ஒரு எம்மியான லஞ்ச் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ பிரியாணிலாம் செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம குழம்பு, ரசம், காயின் தனியாக செய்யாமல் ஒரே ரெசிபியோட ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ பிகினர்ஸ்க்கு வந்து இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூஸ் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா சூப்பரான பாஸ்மதி ரைஸ் மஷ்ரூம் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. சீரக சம்பாலில் செஞ்சோம்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், பாஸ்மதி ரைஸில் செய்யும்போது அது வேறு டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே நல்ல சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பிரியாணிக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா ஆனியன் ரைத்தா. ஸோ காளான் பிரியாணி வித் ஆனியன் ரைத்தாவோட இன்றைக்கி லஞ்ச் வந்து நாங்கள் சாப்பிட்டோம். பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு பிரியாணி வந்து எந்தளவுக்கு சூப்பராக குக் ஆகிருக்கு அப்படின்ட்டு. கண்டிப்பாக நீங்களும் பிரியாணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி லஞ்ச் முடிச்சுட்டு நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீட்டாக க்ளீனாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு இன்றைக்கி டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எல்லாத்தையுமே வந்து டீக்ளட்டர் பண்ணி ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்க ஐட்டம் பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சாலும் 1 மந்த் இல்லை 2 மந்த் போகும்போது எல்லாமே வந்து ரொம்ப கிளம்ஸி ஆகிடும். ஸோ மந்த்லி ஒன்ஸ் ஆர் 2 months ஒன்ஸ் நம்ம எல்லாத்தையும் எடுத்து திருப்பி டீக்ளட்டர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒர்க் வந்து ரொம்ப சிம்பிளாகிடும். இப்போ லாக்டவுன் பீரியடை யூஸ் பண்ணி நம்ம வீட்டில் வந்து எதெல்லாம் வந்து ரொம்ப கிளம்ஸியாக இருக்கோ அதெல்லாம் வந்து தினமும் நம்ம டைம் டேபிள் போட்டு டெய்லி ஒரு ஏரியா நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா ஒரு 10 daysல வந்து எல்லாமே க்ளீன் ஆகிடும். ரெகுலர் டே டு டே லைஃப்பில் பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸியாக இருந்து நிறைய விஷயத்தை வந்து நம்ம கண்டுக்காமல் விட்ருக்கோம். நிறையா விஷயம் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போயிருக்கோம். ஸோ இந்த டைமை யூஸ் பண்ணி நம்ம ரெகுலராக வந்து டெய்லி ஒரு வேலையை வந்து அலாட் பண்ணிட்டோம் அப்படின்னா வேலை வந்து ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும்.
ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். டெய்லி 1 hour வந்து க்ளீனிங்க்குன்னு அலாட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இப்போ வந்து ஹஸ்பண்ட்ஸ் எல்லாருமே வந்து கூட இருப்பாங்க. ஃபுல் டைம் பார்த்திங்கன்னா லேடிஸ் எல்லாருமே வந்து ரொம்பவே பிஸியாக இருப்போம், குக்கிங், க்ளீனிங் அந்த மாதிரி. ஸோ வீட்டில் இருக்க குழந்தைங்க இல்லை ஹஸ்பண்ட் அவங்கள யூஸ் பண்ணி எல்லோரும் ஃபேமிலியாக மிங்கிள் பண்ணி இந்த மாதிரி நம்ம ஒர்க்கை வந்து அலாட் பண்ணி செஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒர்க் வந்து ரொம்பவே சிம்பிளாக முடிஞ்சிடும். எல்லாத்துக்கும் வந்து டைமும் ஈஸியாக பாஸ் ஆகிடும். ஸோ ஃபேமிலி டைம், மூவி டைம், அப்புறம் வந்து எல்லா மீலும் வந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது, தினமும் 1 hour வந்து க்ளீன் பண்ணுறது, அப்புறம் ஃபேமிலியோடு சேர்ந்து குக் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணோன்னா இந்த லாக்டவுன் பீரியட் வந்து ரொம்பவே வந்து ஹாப்பியாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம் வீட்டில் இருந்துகிட்டே. ஒரே மாதிரி இருக்க ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வந்து தனித்தனியாக ஆர்கனைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அந்த திங்ஸ் வேணுங்கும் போது கிளிப்பை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். பேண்ட்ஸ் தனியாக, கிளிப்ஸ் தனியாக, மேக்கப் ஐட்டம்ஸ் தனியாக, அந்த மாதிரி எல்லாத்தையும் தனித்தனியாக வந்து டீக்ளட்டர் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தட் வந்து நம்ம அந்த ஒரு பாக்ஸ் எடுத்தோம்னா நமக்கு அந்த திங்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப கிளம்ஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து நான் நீட்டாக இப்போ எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சிட்டேன். எல்லாத்துக்கும் தனி கண்டெய்னர்ஸ் போட்டு தனியாக பாக்ஸ் போட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். டீக்ளட்டர் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 கண்டெய்னர்ஸ் வந்து ஃப்ரீ ஆயிடுச்சு. அந்தளவுக்கு எல்லாம் செப்பரேட் பண்ணிட்டேன். இந்த பேஸ்கெட்டில் பார்த்திங்கன்னா நெயில் பாலிஷ் மட்டும் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு டாய் பாக்ஸு. இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸில் வந்து ஒன்லி கிளிப்ஸ் மட்டும் தனியாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து வாட்ச் பாக்ஸு. இதில் வந்து லிப்ஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இந்த சாக்லேட் பாக்ஸில் வந்து என்னோடய பேண்ட்ஸ், பீட்ஸ் வச்ச பேண்ட்ஸ் எல்லாம் தனியாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். சாரீ பின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நட்ஸ் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம காம்ப்ளிமெண்ட்டாக வர கண்டெய்னர், ஏதாவது யூஸ் இல்லாத கண்டெய்னரில் வந்து நம்ம இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபாஸ்ட் ட்ராக் வாட்ச் கண்டெய்னரில் பார்த்திங்கன்னா நான் எல்லா ஹேர் பேண்ட்ஸையும் வந்து இதில் போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸு. இதில் வந்து ரெகுலர் யூஸ் பிந்திஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். ஸோ தட் நம்ம ஈஸியாக வந்து பார்த்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த சின்ன ஸ்டோரேஜ் கண்டெய்னரில் வந்து ஹேர் பேண்ட்ஸு, நியூ ஹேர் பேண்ட்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன். நிறைய பிந்திஸ் வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபங்க்ஷன் வேர் பிந்திஸ்லாம் வந்து இந்த பிந்தி பவுச்சில் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இந்த வேனிட்டி பேக்கில் என்னோடய மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். பர்ஃப்யூமு, கன்சீலர், காம்பேக்ட் பவுடர், ஐ ஷேடோ, மேக்கப் ப்ரஷ்ஷு, ஒரு சின்ன மிரர், பியூட்டி பிளெண்டர், லிப் க்ளாஸ், லிப் பாம், காஜல், அப்புறம் இந்த சின்ன ஜிப்பில் பார்த்திங்கன்னா கோம், அது எல்லாத்தையும் வந்து இந்த பேக்கில் போட்டு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மேக்கப் பண்ணும்போது இந்த ஒரு பவுச் இருந்துச்சுன்னா போதும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா கிளிப்ஸு, பேண்ட்ஸு, ஹேர் பின்ஸ், எக்ஸ்ட்ரா பேண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து இந்த இதில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வச்சுப்பேன். ஸோ ஆயின்மெண்ட்டு, லிப் பாமு, ஐலைனர், மஸ்காரா, இது எல்லாத்தையும், சிசரு, லிப் பாம் எல்லாமே இதில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன பேஸ்கெட்டில் வந்து எல்லா கோம்ஸையும் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரே இடத்துல எல்லா கோம்ஸையும் இந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த பவுச்சில் பார்த்திங்கன்னா என்னோடய அக்சசரிஸ்லாம் இதில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எல்லா ஐட்டமும் கம்ப்ளீட்டாக தனித்தனியாக ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ இது எல்லாத்தையும் வந்து அந்தந்த பிளேஸில் வந்து இப்போ திருப்பி எடுத்து வைக்க போகிறேன். ஸோ பார்க்குறதுக்கே பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு. ஸோ ஒரு விஷயம் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கே வந்து ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ நம்மளோட திங்ஸை வந்து நம்ம ஆர்கனைஸாக வச்சுருக்கும் போது நமக்கு வந்து ஒர்க் வந்து ரொம்பவே சிம்பிள் ஆயிரும், ரொம்பவும் நீட்டாக இருக்கும், நமக்கு வேலை வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ அந்தந்த ட்ராவில் எல்லாத்தையும் வந்து செப்பரேட்டாக இப்போ எடுத்து ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ட்ராவில் வைக்கிற எல்லா ஐட்டம்ஸையும் வந்து நான் செப்பரேட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கே வந்து எந்தளவுக்கு நீட்டாக இருக்குது. நமக்கு எந்த கண்டெய்னரில் என்ன இருக்குங்கிறது நமக்கு ஈஸியாக தெரியும். ஸோ அக்சஸ் பண்ணுறதுக்கும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ட்ராவ் கம்ப்ளீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ ரிமைனிங் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த டாப் ட்ராவில் வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். ஸோ ரேராக எடுக்கிற ஐட்டம்ஸ் வந்து நான் இதில் தனியாக வச்சுட்டேன். ஸோ அடிக்கடி எடுக்கிறது வந்து கீழே வச்சுட்டேன். ஸோ அந்த மாதிரி இந்த டாப் செல்ஃபையும் வந்து இப்போ கம்ப்ளீட்டாக வந்து நான் அரேஞ்ச் பண்ணி முடிக்க போகிறேன். ஸோ எல்லா ஐட்டம்ஸையும் வந்து இந்த 2 ட்ராவில் ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சுட்டேன். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்குது. ஸோ அதையும் வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் இதையும் வந்து செப்பரேட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்களும் வந்து இதை பார்த்து எல்லோரும் ஒவ்வொரு ஏரியாவை வந்து க்ளீன் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் ரிவ்யூஸையும் சஜஷன்ஸையும் வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி ஆஃப்டர்நூன் வந்து நான் இதெல்லாம் தான் ஆர்கனைஸ் பண்ணி முடித்தேன். ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு லெஷராக வந்து ஒரு மூவி போட்டு பார்த்துட்ருந்தோம். ஸோ ஈவினிங் வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது இல்லையா? ஸோ அதனால் வந்து ஒரு மலையாளம் மூவி ஸோ இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு. டைம் பார்த்திங்கன்னா வந்து 5 o'clock ஆயிடுச்சு. இப்போ
இப்போ எல்லா பனானாஸ் வந்து நிறையா இருந்துச்சு. அது எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்றதுக்கு ஒரு 4 பனானா எடுத்து வச்சுட்டு ரிமைனிங் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஏன்னா அப்படியே வச்சோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக இது அழுகி வேஸ்ட்டாக போயிடும். ஸோ நம்ம வந்து இப்போ லாக்டவுன் பீரியடில் வந்து அடிக்கடி வெளியே போக முடியாது அப்படிங்கிறதுனால இந்த இருக்க பனானாஸ் எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் வந்து ஃப்ரீஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃப்ரீசரில் வச்சிட்டோம் அப்படின்னா அந்த பழத்தோட சத்து போயிடுமா அப்படின்லாம் கிடையாது. நம்ம எந்த மாதிரி கட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறோமோ அதே நியூட்ரிஷன்ஸை அப்படியே லாக் பண்ணி நம்ம ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நிறைய ரெசிபீஸ்க்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஓட்ஸ் பேன் கேக் செய்கிறதுக்கு, இல்லை ஒரு ஸ்மூதி செய்கிறதுக்கு, இல்லை ஒரு மில்க் ஷேக் போடுறதுக்கு, அந்த மாதிரி எதுக்கு வேணால் நீங்கள் வந்து இந்த பனானா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ரைப்பாகி தூக்கி போடுறதுக்கு பதிலாக எக்ஸ்ட்ரா இருக்க பனானாஸை வந்து இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேணுங்கும் போது கொஞ்சமாக எடுத்து நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் வந்து இப்போ கட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஒரு ஜிப்லாக் பேக்கில் போட்டு நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். இல்லை நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் கூட நீங்கள் இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அடுத்து வர வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நான் எந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பீனட் சாட் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து கொத்தமல்லி, கறி லீவ்ஸு, பெப்பரு, மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், இது எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து எத்தனை பேத்துக்கு வேணுமோ அவ்வளோ பீனட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1.5 கப்ஸ் பீனட்ஸ் எடுத்துக்கிறேன். சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து நம்ம 10 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸையும் வந்து இதில் ஆட் பண்ணிடுங்க. கண்டிப்பாக இது எல்லாமே வந்து வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் தான். ஒரு தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி இது எல்லாத்தையும் போட்டோம். பெப்பரு, ரெட் சில்லி இது எல்லாத்தையும் போட்டாச்சு. கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கலக்கிட்டே இருங்க. ஸோ ஃபைனலாக வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும் சாட்டுக்கு. ஸோ ஒரு சூப்பரான ஹெல்த்தியான பீனட் சாட் வந்து ரெடி ஆயிடுச்சு. 10 மினிட்ஸில் குயிக்காக நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து இதை வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ ரொம்ப குட்டீஸ் அப்படின்னா நீங்கள் காரத்தை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நான் சர்வ் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு ஆஃப்டர்நூன்லேருந்து ஈவினிங் வரைக்கும் என்னோடய ரொட்டீன் போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அபி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.